அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதத்தில் வணங்கக்கூடிய நாகமலை நாக அம்மன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மதுரை மாவட்டம் அருகே நாகமலை புதுக்கோட்டையில் அமைந்துள்ளது நாகமலை நாக அம்மன் கோவில் நாகதீர்த்த நாகேஸ்வர கோவிலாகும். நாகதோஷ நிவர்த்தி மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்கு புகழ் பெற்றதாகும். குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் புகழ்பெற்ற கோவிலாக இந்த நாகமலை அம்மன் கோவில் விளங்குகிறது. 10 தலைநகர் சிலை, சிவன் விஷ்ணு இணைந்த வழிபாடு, நூற்றாண்டுக்கு பழமை மிகுந்த மருத மரம், ராகு கேது தோஷ பரிகாரம் ஆகியவை இந்த கோவில் முக்கிய சிறப்புகளாகும். குறிப்பாக இந்த நாகமலை அம்மன் கோவிலில் நாகதோஷம், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி திருமணம் மற்றும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த கோவில் 10 தலையுடன் கூடிய பஞ்சநாகர் சிலை இருப்பது மிகவும் அரிதான மற்றும் சிறப்பம்சம். குறிப்பாக நாகதீர்த்த கோவிலில் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றாக அருள்பாலிப்பதனால் இது அரிகர தலமாகவும் விளங்குகிறது. கோவிலில் வளாகத்தில் உள்ள நாகதீர்த்தம் குளம் புனிதமாக கருதப்படுகிறது. பௌர்ணமி நாட்களில் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கு நூற்றாண்டுக்கு பழமையான மருத மரம் உள்ளது. இது மதுரையிலிருந்து தூரிமான் வழியாக குடிமங்கலம் அருகே இந்த கோவில் உள்ளது. வழக்கமாக காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். சிறப்பு நாட்களில் நேரம் மாறுபடலாம். குறிப்பாக இந்த பரிகாரம் செய்யும் குறித்து அறிய அனைவரும் இங்கு வந்து வழிபட வேண்டும். குறிப்பாக இங்கு நாகதோஷங்கள் உள்ள அனைத்தும், அதாவது நாகதோஷங்கள் உள்ள இந்த மனிதர்களுக்கு இங்கு வந்து வழிபடுவது அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பௌர்ணமி, சித்திரை மாத பௌர்ணமி இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் நாகம்மனுக்கு பொங்கல் வைத்து பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார்கள். முக்கியமாக மதுரை அருகே அமைந்துள்ள நாகமலை அடிவார பகுதியில் உள்ள நாகம்மன் ஆலயம் சமீப காலமாக பக்தர்கள் அதிகம் வருகையால் தென் தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக மையங்கள் ஒன்றாக திகழ்கிறது. சோழவந்தான் நெடுஞ்சாலையில் குடிமங்கலம் கிராமத்தை ஒட்டியுள்ள இந்த தலம் இயற்கை சூழலுடன் இணைந்த அமைப்பால் பக்தர்களை ஈர்த்து வருகிறது. பாம்பு சுருண்ட வடிவில் காணப்படும் மலையின் தனித்துவ அமைப்பே நாகமலை என்ற பெயருக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த மலையிலிருந்து வழிந்தோடும் மழைநீர் சேரும் இயற்கை தீர்த்தம் நாக தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த நீர் புனிதத்தன்மை மிக்கதாக கருதப்படுகிறது. பக்தர்கள் அனைத்தும் சிறப்பு மிக்க தீர்த்தமாக மதித்து வருகிறார்கள். இந்த கோவில் நாகம்மன் பிராண தெய்வமாக அருள்பாலிக்கிறார். இதனுடன் சிவன், கிருஷ்ணன், ஆகாச கருப்பசாமி, நாகலிங்கம் உள்ளிட்ட தெய்வங்களும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகின்றது. ராகு கேது தோஷம் மற்றும் நாகதோஷம் நிவர்த்திக்காக இந்த ஆலயம் மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் நாக அம்மனுக்கு பொங்கல் வைத்து பால் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இதனால் திருமணத்தடை நீங்கி மங்கள யோகம் உண்டாகும் என்றும் குழந்தை பேறு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இது பக்தர்களுடைய மாபெரும் நம்பிக்கையாக இன்றளவும் போற்றப்படுகிறது. வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் தரிசனத்திற்காக வரி தருகின்றனர். இம்மலை அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டியுள்ளதனால் மான்கள், குரங்குகள் போன்ற வனவிலங்குகள் இயற்கையாக வாழ்ந்து வருகின்றன. நாகங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் அவை பக்தர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது அனைத்தும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக எந்த பாம்புகளும் எவரையும் கடித்ததில்லையாம். மக்களிடையே இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆலயத்தின் வடக்கு பகுதியில் வைகை ஆற்று ஓடுவது இந்த தலத்திற்கு கூடுதல் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு இங்குள்ள தீர்த்த நீர் பலமுறை மூலிகைகள் தன்மை கொண்டதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆன்மீக ரீதியாக இந்த தலம் திருநாகேஸ்வரம், காளகஸ்தி போன்ற புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு இணையாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாக அம்மன் ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை திறந்திருக்கிறது. பௌர்ணமி நாட்கள் பக்தர்கள் வசதிக்காக காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை தரிசனம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கதாக இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாக அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற பலன்களை அருள்கிறார்
நாக அம்மன். நாக அம்மன் நாக தீர்த்தம் மிக்க இந்த தீர்த்தத்தில் வழிபடுவதற்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. இந்த கோவில் மதுரையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் துவரிமான் வழியாக குடிமங்கலம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது. கோவிலில் ராகும் கேதும் ஒன்றாக இணைந்த கோவிலாகும். இங்கு நூற்றாண்டுக்கும் பழமை மிகுந்த மருத மரம் அமைந்துள்ளது. அங்குள்ள நாகம்மன் சன்னதி வடக்கு திசை பார்த்து அமைந்துள்ளதால் இது விசேஷமாக கருதப்படுகிறது. குறிப்பாக இங்குள்ள முத்துசுவாமி ஜித்த சீவ சமாதி அமைந்துள்ளது. இவர்தான் இந்த கோவிலை உருவாக்கியுள்ளார் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இங்கு ஆடி அமாவாசை என்று பக்தர்கள் கிராமத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கோவிலுக்கு வருவார்கள். குறிப்பாக சித்திரை மாதம், அதாவது இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி அதீத சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு சிறப்பு புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. சிவராத்திரி அன்று விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறும். இந்த கோயிலில் உள்ள நாக தீர்த்தத்தில் தீர்த்தமாடி ராகு மற்றும் கேதுவுக்கு நம் கையாலேயே அபிஷேகம் செய்தால் தடையாக இருந்த திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் நிவர்த்தியாகும். தினந்தோறும் கோவில் திறந்திருக்கும் வெள்ளி மற்றும் செவ்வாய் மற்றும் ஞாயிறு மற்றும் பிரதோஷம் ஆகிய தினங்களில் மக்கள் அதிகமாக கூட்டம் வருவார்கள். முக்கியமாக நாக அம்மனை நினைத்து வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளன. குறிப்பாக நாக அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற பலன்களை தரவல்லது. நாகதோஷம் உள்ளவர்கள் வீட்டிற்கு நாகம் அடிக்கடி வருவது, முக்கியமாக நாகதோஷத்தால் திருமணம் தள்ளிக்கொண்டே போவது, இது எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்தால் உடனடியாக நிவர்த்தியாகும். குறிப்பாக நாகதோஷம் ராகுகேத தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி மற்றும் திருமண புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறது. குறிப்பாக ஆண் குழந்தை வேண்டி எண்ணற்ற மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த கோவில் 10 தலையுடன் கூடிய பஞ்சநாகர் சிலை இருப்பது மிகவும் அரிதான மற்றும் சிறப்பான அம்சம். நாகதீர்த்த கோவில் சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஒன்றாக அருள்பாலிப்பதால் இது ஹரிஹர தலமாக விளங்குகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.